வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். எம்ஜிஆர் பாட்டு, புரட்சி தலைவர் பாட்டு, மக்கள் திலகம் அவர்களுடைய பாட்டுனாலே அது எந்த பாட்டா இருக்கட்டும், காதல் பாட்டா இருந்தாலும் சரி, தத்துவ பாட்டா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு புது உற்சாகம், புது எனர்ஜி, புது வைட்டமின் அப்படி பாஞ்சிருங்க. அப்படி நம்ம அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுவார் தலைவர். அதனாலதான் எந்த ஒரு நடிகரும் எம்ஜிஆர் அளவுக்கு சாதிக்க முடியலன்றது இன்னைக்கு வரைக்கும் நிஜம். எம்ஜிஆர் அளவுக்கு சினிமா உலகத்திலையும் சாதிச்சவங்க யாரும் கிடையாது. எம்ஜிஆர் அளவுக்கு அரசியல்லையும் இனிமேலும் சாதிக்க போகிறவர்கள் யாரும் கிடையாது. யாரையெல்லாம் சொல்றேன்றதை நீங்களே ஃபீல் பண்ணிக்கங்க. நான் ஏன்னா இது வாழ்வெல்லாம் பாட்டு. இதுல அப்படி ஒரு வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய ஒரு பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். தோட்டம், எத்தனையோ தோட்டம் இருக்கு இல்லையா? இது எம்ஜிஆருடைய தோட்டம். ஆமா, எம்ஜிஆருடைய தோட்டம் தான் ராமாவர தோட்டம். இது ராமாவர தோட்டம் இல்லைங்க, பணத்தோட்டம். ஆமா, பணத்தோட்டம் அப்படிங்கிற படத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சார் இல்லையா? சரோஜாதேவி அம்மா கூட ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைச்ச இந்த படத்துக்கு கே சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த பாட்டுல எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். இந்த பாட்டு குறிப்பா பேங்கோஸ், டபுள் பேங்கோஸ், ட்ரிபிள் பேங்கோஸ் சொல்லுவோம். இந்த பாட்டு பொதுவா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எம்எஸ்வியினுடைய பிராண்டு அப்படின்னே சொல்லுவாங்க. பல பாட்டுல இதை பயன்படுத்திருக்காங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பேங்கோஸ். இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் பேங்கோஸ், டபுள் பேங்கோஸினுடைய அந்த வாத்திய கருவி தான் இந்த பாட்டுக்கு பிரதானமா இருக்கும். பேசுவது கிளியா, ஞாபகம் இருக்கா? பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா, கொத்து மலர் குறியா, ஒய் 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 ஒய், அப்படி ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டுங்க! ஒரு லவ் சாங் எப்படி இருக்கணும்னா அது தலைவர் எம்ஜிஆர் பாட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு நமக்கு அப்படி ஒரு குஷியை கொடுத்துரும். இன்னொன்று, அந்த காலத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவி, சிவாஜி பத்மினி, எம்ஜிஆர் சரோஜாதேவி அப்படின்ற ஒரு ஜோடி ரொம்ப பிரபலமான ஜோடிகளா இருந்தாங்க, பாராட்டப்பட்ட ஜோடியா இருந்தாங்க. அந்த எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி தான் இந்த பணத்தோட்ட படத்துல இந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க. டிஎம்எஸ் பி சுசீலா பாடியிருப்பாங்க. பேசுவது கிளியா, இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா, கொத்து மலர் கொடியா, உடனே சுசீலாம், பாடுவது கவியா, இல்லை பாரி வள்ளல் மகனா. உண்மையிலேயே எம்ஜிஆர் பாரி வள்ளல், கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் தான் பாரி வள்ளல். அவருடைய மகனாத்தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்படி ஒரு வள்ளல், 8வது வள்ளல்னு போற்றப்படுபவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலதான் கண்ணதாசன் அப்படி எழுதுறாரு, பாடுவது கவியா, இல்லை பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா. சேரன்னா சேரநாடு. சேரநாடு எது? கேரளா. எம்ஜிஆர் மலையாளி. அதனால சேரனுக்கு உறவா அப்படிலாம் கிடையாது. செந்தமிழர் நிலவா. ஒரு எனக்கு தெரிந்து ஒரு ஹீரோயினை பார்த்துதாங்க நிலான்லாம் பாடுவாங்க. ஆனா ஒரு ஹீரோவை நிலவுக்கு ஒப்பிட்டு பாடுறாங்க. யாரு? சரோஜாதேவி. பாடுவது கவியா, இல்லை பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா, கேரளா. செந்தமிழர் நிலவா, பாடுவது கவியா. நிலவு அப்படின்னு சொன்னதுக்கு 2 காரணம் கூட இருக்கலாம். கண்ணதாசன் ஏன் எழுதியிருக்கிறாருன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒண்ணு, அப்படியான ஒரு முகம் தானே, அப்படி ஒரு நிலவு மாதிரியான முகம் தான் புரட்சி தலைவருடைய முகம், அப்படி ஜகடகன்னு மின்னும். 2வது எம்ஜிஆர். எம்ஜிஆர் யாரு? எம்ஜி ராமச்சந்திரன். சந்திரன்னா நிலவு. அதனாலதான் செந்தமிழர் நிலவா. எப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளார விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்க பாருங்க அந்த காலத்துல. இப்ப உள்ளுக்குள்ளார இல்ல, வெளியவே பாட்டுல விஷயங்களே இல்லை. சமீபத்துல கூலி அப்படிங்கிற படத்துக்கு அனிருத் போட்ட இசை பார்த்தேன். மகா கேவலமா இருந்தது, வருத்தமா இருந்தது. என்னடா இப்படிலாம் பாட்டு போடுறீங்க, இப்படியெல்லாம் வரிய போடுறீங்கன்னு. சரி, அதை விடுங்க.
இந்த டிஎம்எஸ் இந்த இடத்துல பாடும்போதே தெரிஞ்சிருங்க இது எம்ஜிஆருக்கு பாட்டியாது எம்ஜிஆருக்கு அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே இது எம்ஜிஆருக்கு உச்சரிக்கிறதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை, கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா. உடனே வில்லேந்தும் காவலந்தானா வேள்விழியால் காதலந்தானா. வில்லேந்தும் காவலன் தானா அவன்? யாரவன் வில்லேந்தும் காவலனா? வில்ல வேள்விழியால் காதலனா? என்னுடைய காதலனா? வில்லேந்தும் காவலந்தானா வேள்விழியால் காதலந்தானா. சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் நாவலந்தானா. பின்னாடி அவர் கோட்டையே கட்டினார் இல்லையா? எம்ஜிஆர் கட்டிய அந்த அதிமுகங்கிற கோட்டை. கோட்டை கட்டும் நாவலந்தானா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா, ஹொய் 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 ஹொய், பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா. அடுத்தாப்புல பாரு எம்ஜிஆர். யாரு எம்ஜிஆர்? மன்னன்ங்க, தமிழ் சினிமாவின் மன்னன். அவர் தான் நிஜம். எம்ஜிஆர் தான் மன்னன், நிஜமான மன்னன், நாடோடி மன்னன், மன்னாதி மன்னன் இல்லையா? அதுக்காக இந்த வரி. மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம், வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா. உன்னுடைய மனசு என்ன? மன்னாதி மன்னர்கள் அப்படின்னு. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா அப்படின்னு நம்பியார் பாடுவார. அது மாதிரி மன்னாதி மன்னர்கள் எல்லாம் கூடுகின்ற மாளிகையா உன்னுடைய மனது, அல்லது உன்னுடைய உள்ளம்? மனசுங்கிறது வண்டு போல மாதர்கள் கூடுகிற மண்டபமா? மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம், வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா. செண்டாடும் சேயிழைதானா தெய்வீக காதலிதானா. ஐயோ, செண்டாடும் சேயிழைதானா தெய்வீக காதலிதானா. செந்தூரம் கொஞ்சும் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழிதானா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா. சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவாய், ஹோய் 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 ஹோய், பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. அப்பயும் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு சந்தோஷம் தாங்கல. இதோட போதும்னு நிறுத்தல. அடுத்தாப்புல ஒரு கோரஸ் போடுங்களேன், இதை போடுங்க பாடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு டிஎம்எஸ்க்கு சுசீலாமாவுக்கும். எப்படிப்பட்ட பாடு! அத்தனை பேருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்றதை தவிர, வணங்குவதை தவிர என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு படைப்பாளி டைரக்டர் கே சங்கர், எம்ஜிஆர், சரோஜாதேவி அம்மா, கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மெல்லிசை மன்னர்கள், டிஎம்எஸ், பி சுசீல், பணத்தோட்டம். இது நம்ம மனசுக்குள்ளார ஒரு தோட்டமாக பதியனிட்டு அப்படி மரமா வளர்ந்திருக்கிற பாட்டு தான். அந்த மரத்துல உட்கார்ந்திருக்கிற கிளி பாடுகிற பாட்டு தான் இந்த பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. வணக்கம்.